அனைவருக்கும் வணக்கம். ஆண்டனி சித்தாமணி டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் நேரடி ஒளிபரப்பில் பேசி கொண்டிருக்கிறேன். பெண் பாவம் பொல்லாது. நீ பாருங்கள், சின்ன பிள்ளை 9 வயசு பெண் குழந்தைய பாலியல் பிரச்சனை, பாவம் தாய் படக்கூடிய வேதனையை பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கஞ்சா, போதை, மதுபானம், பான்பராக்கு, மாவு. அடிக்கடி சொல்லணும்னா இல்லையா? எத்தனை லைவில் சொல்லியிருப்பேன், எத்தனை யூடியூப் லைவில் சொல்லியிருப்பேன், வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த பையங்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கண்டிஷனாக வளர்த்தா தான் தப்ப முடியும். இப்போ இங்கே பக்கத்தில் பாருங்கள், சென்னையில் சின்ன வயசு பையன்தான், 20 வயசு பையன் போதை போட்டு வண்டியில் போய் விழுந்துட்டான், லாரியில் போய் விழுந்து செத்து போயிட்டான், போதையிலே விழுந்து செத்து போயிட்டான். இங்கே டீனர் பையன். இன்னொன்று இன்னொரு பையனை பாருங்கள், அது எந்த ஏரியா, பெரம்பூர் ஏரியா ஒரு பையன் பார்த்திங்கன்னா, அவனும் ஆக்சிடெண்ட்டு போதையிலே. அப்போ அந்த போதையில் இருக்கக்கூடிய அந்த நிறைய பையங்க பள்ளிக்கூட மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த போதையினால் பாதிப்பு ஏற்பட்டு, அதனால் தான் என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த போதை அப்படி ஒரு பிரச்சனையை, ஒரு மனநிலை, அந்த மூளையில் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வாலிபர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இது பின்னால் திருமண வாழ்க்கையும் பாதிக்கும், ஆன்மீகுறை ஏற்படுத்தும். அதனால் வாலிபர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த பழக்கங்கள்லேருந்து விடுபட்டால் தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும். அதனால் கவனமாக அவர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நல்ல ஒரு பிள்ளையாக, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு என்ன தவம் செஞ்சாலும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். இந்த தகவலை இன்றைய மாலையில் டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் 9841069194 9841059194 ஆண்டனி சித்தாமணி சென்டர் 14/15 அக்பராபாத் திருநகர். டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் காலை 7லேருந்து 2, சாயந்தரம் 5லேருந்து 8, ஞாயிற்றுக்கிழமை 9லேருந்து 1. நன்றி, வணக்கம்.